தமிழகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் 2ஆம் கட்டமாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான சிறப்பு முகாம்கள், இதனுடைய இலக்கு, இது சம்பந்தமாக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவாக சொல்லுங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது ஆதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, கூட்டுறவு, எரிசக்தித்துறை உள்ளிட்ட ஒரு 15 துறைகள் ஒன்றிணைந்து முகாம் நடத்தப்படும். அந்த முகாம் என்பது மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் முகாம். இந்த முகாம்ல புதிதாக ரேஷன் கார்டு மற்றும் பல்வேறு விதமான பட்டா உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக இந்த முகாம் அமைக்கப்படும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம கொடுத்து அதன் மூலமாக பயனடையலாம். அந்த வகையில போது என்னென்ன தேவைக்காக என்னென்ன துறைகள் சார்பாக முகாம்கள் அமைக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில தான் அந்த மனுக்கள் ஒரே நேரத்துல மக்களுக்கு தீர்வு காணக்கூடிய நடவடிக்கையாக இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல தொடங்கி வச்சாரு. திட்டம் செயல்பாட்டுல இருக்கு. முதல் கட்டத்துல அந்த முகாம் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டு ஒரு 9 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 12,525 கிராம ஊராட்சிகள்ல 2,500 முகாம்கள் நடத்தப்படுகிறது. இதுக்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் திரும்ப பெறும். அதைத் தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இந்த முகாம்கள் நடத்தப்படும். அதன் மூலமாக முகாம்கள்ல பெறப்படக்கூடிய அந்த மனுக்கள் மீது ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் ஒரு மாத காலத்துக்குள் அந்த மனுக்கள் மீது பரிசீலனை செய்யப்பட்டு உடனுடன் தீர்வு காணப்படும். 15 துறைகள் ஒரே இடத்துல மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழே முகாம்கள் அமைக்கப்படுவதன் காரணமாக இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசுடைய வேண்டுகோளாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.